9:30 மணி ஆயிடுச்சு. ஆனா இங்க இன்னும் முழுசா இருட்டே ஆகல. அவங்க பாட்டில் எப்போ ஓபன் பண்ணுவாங்க? ஆச்சரியமா இருக்கு. நாம இங்க உட்காந்துருக்குறோம், சாப்பாடு எப்போ வரும்? நாலு புறா வேலையை வாங்கினாங்க, உள்ளுக்குள்ள எலி புலி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த குரங்குக்கு வேலை மட்டும் நல்லா வாங்க தெரியும், ஆனா சாப்பாடுக்கு இவ்வளவு டைம் ஆகுறான் பாரு. அட கடவுளே பாண்டி, கொஞ்சம் அமைதியா இரு, சாப்பாடு வரும். என்ன? அங்க பாரு, யாரோ சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ஏய், என்ன இது? சட்டி இருக்கு, சாப்பாடுங்க. சரியான ஆளுங்க தான் இவனுங்க. இப்ப சாப்பாடும் கிடைக்கல, அதோட பாத்திரத்தையும் நம்ம கழுவ வேண்டியிருக்கோம். பாரு, இதுல இருக்கிறது வெறும் அழுக்கு தண்ணி. இதை எப்படி சாப்பிட முடியும்? பாண்டி, அது தண்ணி இல்ல, சோப். எதுவா இருந்தா என்ன, இதை எப்படி சாப்பிட முடியும்? ஒரு வேலை பண்ணலாம், இவங்க கிட்ட நம்ம நாட்டு சாப்பாடு கேட்கலாம். என்ன சொல்றேன்? இரு, இது ஒண்ணு பிரித்தம்புரா இல்ல, அம்மா கையால செஞ்ச சுட சுட பரோட்டா கிடைக்கிறதுக்கு. இங்க நமக்கு சாப்பிட இதான் கிடைக்கும், நாம இதுதான் சாப்பிட்டாகணும். புரியுதா? நீ ஒழுங்கா சாப்பிடு. நான் இதை சாப்பிட மாட்டேன். இது சாப்பாடான எனக்கு சந்தேகமா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு சாப்பாடை நான் பார்த்ததே இல்ல. எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? சரி, சாப்பிட வேண்டாம், பட்னியாவே இரு. எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது, நான் இதை சாப்பிடுறேன். பரவாயில்ல, நீயே சாப்பிடு. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு. மனசுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இங்க எந்த வசதியுமே இல்லையா? யோசி, வெளிநாட்டுல உட்காந்து அம்மா கையால செஞ்சு கொடுக்கிற சுட சுட பரோட்டாவை சாப்பிட்டா ஆஹா பிரமாதமா இருக்கும். அம்மா எங்க இருக்கீங்க? நாடகக்காரா. யாரோட திறமையை நம்பி நான் அவங்கள இந்தியாவில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தனோ அவங்களால ஒரு டாஸ்க கூட முடிக்க முடியல. நீல் சார், ஒருவேளை கொடுக்கப்பட்ட டைம்ல ஒரு சின்ன டாஸ்க கூட நிறைவேற்றலன்னா உன்னோட அப்பாவோட கனவை நீ எப்படி நிறைவேற்ற போற? உங்க ரெண்டு பேரும் இங்க வரவழைச்சதே பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப தோணுது. எங்க போயிட்டாரு? இவன் மனுஷனா இல்ல ராட்சசனா? அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து பயணம் செஞ்சு வந்திருக்கோம். பசியில ஒரு பக்கம் நம்ம உயிரை போயிட்டு இருந்துச்சு, கண்ணை திறக்க கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும், முக்கியமா நீ, அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த. அதை விடு, நீ சாப்பாடு சாப்பிடு.